Example 3.73, two matrices are given. Okay, இப்போ இதில் ஒரு ரூல் கொடுத்துருக்காங்க, இதைத்தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ ஸ்டார்டிங் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ராக்கெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ப்ராக்கெட்டுக்குள்ளே ஏபின்னு இருக்குது. அப்போ ஏவோட ஆர்டர் ஃபஸ்ட் நான் எழுதிடுறேன். ஒரு ரஃப் ஒர்க்கு தான். ஏவோட ஆர்டர் 1 2 2 ரோ 1 2 3 3 காலம். அப்போ ஏவோட ஆர்டர் வந்து 2/3. ஓகே, பியோட ஆர்டர் 1 2 3 3 ரோ இருக்குது. அப்போ இதுக்கு நேராக எழுதுங்க. இன்ச்சு காலம் 1 2 2 காலம் இருக்குது. இது ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் தான் மல்டிப்ளை பண்ண முடியும். மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ஆன்சர் இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். அதாவது 2 ரோ 2 காலம்ஸ் இருக்கும். டோட்டலாக 4 எலமெண்ட்ஸ் தான் இருக்கும். 2 ரோ 2 காலம். அப்போ அந்த நம்பரோட ஃபார்மேட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். 1 2 3 4. ஓகே, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ரெஃபருக்கு எழுத போகிறேன். A inch B. ஸ்டார்டிங்கில் ஏ தான் இருக்குது. அப்போ ஏயோட ரோ தான் யூஸ் பண்ணணும். 1 to 1. செகண்ட் ரோ 2 minus 1 1 2 minus 1 1. செகண்ட் பிளேஸில் பி இருக்குது. அப்போ பிங்கிற மேட்ரிக்ஸை வச்சு தான் காலத்தை ஃபில் பண்ண போகிறேன். 2 minus 1 0. செகண்ட் காலத்தில் -1 4 2 இருக்குது. ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணிடலாமா? 1 into 2 2 2 into -1 -2 1 into 0 0. அதை எழுதணும் அவசியம் இல்லை. ஓகே, 1 into -1 -1 2 into 4 8 + 8 வரும். 1 into 2 + 2 தான். 2 2s are 4 -1 -1 மட்டும் +1 1 into 0 0. அதை எழுதணும் அவசியம் இல்லை. 2 into -1 -2 -1 into 4 -4 1 into 2 +2. ஓகே, இந்த +2 -2 கட் ஆயிரும், அதாவது 0 ஆயிரும். இப்போ இதுக்கான வேல்யூ எழுதிடுவோமா? 2 -2 0. 8 2 ஆட் பண்ணுங்கள் 10. 10லிருந்து 1 செப்பரேட் பண்ணுங்கள் 9. 4 1 ஆட் பண்ணால் 5. இல்லை -4 மட்டும் தான் இருக்குது. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏபி பவர் சி இருக்குது. அப்போ ஏபி பவர் சி. அப்போ ஏபி வச்சு தான் ஏபி பவர் சி எழுத போகிறேன். அப்போ ஏபியில் ஃபஸ்ட் ரோவில் 0 9 இருக்கா, அதை காலமாக எழுதிருங்க. அதான் டிரான்ஸ்போஸ்க்கான ரூல். செகண்ட் ரோவில் 5 -4 இருக்குது, அதை செகண்ட் காலமாக எழுதிருங்க. இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு ஃபஸ்ட்டு பி பவர் சி இருக்கா, அப்போ பி பவர் சி எழுதிடுவோம். இந்த பியை வச்சு தான் இந்த பி பவர் சி எழுத போகிறேன். ஃபஸ்ட் ரோவை ஃபஸ்ட்டு காலமாக கன்வெர்ட் பண்ணிடுங்க. செகண்ட் ரோ -1 4 அதை காலத்தில் எழுதிட்டேன். தேர்ட் ரோவில் 0 2 இருக்குது, அது தேர்டு காலத்தில் நான் எழுதியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஏ பவர் டி இருக்குது. அப்போ ஏ பவர் சி ஈக்குவல் டு இந்த ஃபஸ்ட் ரோவை ஃபஸ்ட்டு காலமாக எழுதிடுவோம். செகண்ட் ரோவை செகண்ட் காலத்தில் அப்படியே எழுதியாச்சு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் பி பவர் சி இன்ச்சு ஏ பவர் டி இருக்குது. பி பவர் சி இன்ச்சு ஏ பவர் சி மல்டிப்ளை பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு நான் ரஃப் ஒர்க் போட்டுறேன். ஸ்டார்டிங்கில் பி பவர் சி இருக்குது, அதை வச்சு தான் இந்த ரோவை ஃபில் பண்ண போகிறேன். 2 -1 0. செகண்ட் ரோவில் -1 4 2 -1 4 2. செகண்ட் பிளேஸில் ஏ பவர் சி இருக்குது, அதை வச்சு தான் இந்த காலத்தை ஃபில் பண்ணணும். 1 2 1. செகண்ட் காலம் 2 -1 1. மல்டிப்ளை பண்ணிடலாமா? 2 into 1 2 -1 into 2 -2 0 மட்டும் பண்ணால் 0, அது வேண்டாம், எழுத வேண்டாம். 2 into 2 4 -1 -1 மல்டிப்ளை பண்ணால் +1 வரும். ஓகே, 0 into 1 0, அதை நான் எழுதலை. -1 into 1 -1 4 2s are 8 +8 +2வையும் +1ஐயும் மட்டும் பண்ணால் +2 தான் வரும். ஓகே, -1 into 2 -2 4 into -1 -4
2 இன்ச்சு 1 ப்ளஸ் 2 ஓகே. டூ மைனஸ் டூ 0 ஆயிரும். 4 1 ஆட் பண்ணால் 5. 8 2 ஆட் பண்ணுங்கள் 10. 10லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 9. மைனஸ் 2 ப்ளஸ் 2 0 ஆயிரும். அப்போ ரிமைனிங் -4 இருக்குது. அதை அப்படியே எழுதிடுறேன். இதுதான் ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1 அண்ட் 2 பாருங்கள், ரெண்டுமே சேம் ஆன்சர் தான். ஓகே, ஃப்ரம் 1 அண்ட் 2 அந்த ரூல் அப்படி எழுதிருங்க. ஏபி தி ஹோல் பவர் சி ஈக்குவல் டு b power c into a power t.